வணக்கம் ரவி. அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த கும்பகோணம் வெற்றிலை, கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த தோவாளை மாணிக்க மாலை ஆகிய இரண்டு பொருட்களுக்கும் புவிசார் குறியீடு பதிவு கேட்டு புவிசார் குறியீடு சட்ட சிறப்பு வழக்கறிஞர் சஞ்சய் காந்தி 13/1/2022 அன்று சென்னையில் உள்ள புவிசார் குறியீடு பதிவகத்தில் விண்ணப்பம் செய்திருந்தார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாடு ஆய்வு மையம் ஆக இருந்து கும்பகோணம் வெற்றிலை உற்பத்தியாளர்கள் நலசங்கம் கும்பகோணம் வெற்றிலை புவிசார் குறியீடு விண்ணப்பத்திற்கு விண்ணப்பதாரராக பதிவு செய்யப்பட்டு உள்ளது. மேலும் சென்னையில் குடியேறிய இவர் கடந்த 20 வருடங்களாக தமிழ்நாட்டில் 50 பொருட்களுக்கு மேலாக புவிசார் குறியீடு பெற்றுக் கொடுத்து தமிழ்நாட்டிற்கு பெருமை தேடி தந்துள்ளார். இது மட்டுமல்லாமல் தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை 11 பொருட்களுக்கு அதிகமாக புவிசார் குறியீடு பெற்று தந்துள்ளார். இதன் அடிப்படையில் தஞ்சை மாவட்டம் முதல் மாவட்டமாக திகழ்கிறது. இந்த புவிசார் குறியீடுக்கு தற்போது வெற்றிலைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த தோவாளை மாணிக்க மாலைக்கும் இரண்டு பொருட்களுக்கும் தற்போது புவிசார் குறியீடு கிடைக்கப்பட்டுள்ளது. ரவி, தஞ்சாவூர் மாவட்டம் தான் 11 பொருளை பெற்று தமிழ்நாட்டிலே முதல் மாநிலம். இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மொத்தம் 65 பொருட்கள் புதிதாக விண்ணப்பிக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் தான் 11 பொருளை பெற்று தமிழ்நாட்டிலே முதல் மாவட்டமாக இருக்கிறது. காவிரி டெல்டா மாவட்டத்தில் அரிய பொக்கிஷமாக கருதப்படுகின்ற கும்பகோண வெற்றிலைக்கு இன்றைய தினம் புவிசார் குறியீடு அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக அறிவுசார் புவிசார் குறியீடு அட்டார்னி சஞ்சய் காந்தி தெரிவிக்கிறார். தெளிவாக எழுதுகிறார்கள். அதனாலே இது